நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறதான காரியம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று பார்க்கிறோம். நம்முடைய காரியம் பார்த்திங்கன்னா, ஒரு காரியத்தின் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் நம்முடைய முடிவு பார்த்திங்கன்னா சம்பூர்ணமாக காணப்பட வேண்டும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் தான். நம்முடைய துவக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கிடையாது. துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு பார்த்திங்கன்னா சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம பார்ப்போம்னா, கிறிஸ்தவ உலகத்தில் 3 விதமான கூட்டத்தார் இருக்கிறாங்க. முதலாவது கூட்டத்தாரை நாம் பார்ப்போம்னால், அவர்கள் என்னென்னா ஆண்டவரை அறிந்த நாள் முதல் தங்கள் மரணம் வரை பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமாக, சத்தியத்திற்கு சாட்சியாக, அதே நேரத்தில் எல்லா காரியத்திற்கும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்று மறிக்கக்கூடியதான ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஆண்டவரை நம்ம அறிந்திருக்கிறோம், கடைசி வரை அவருக்காக என்னுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரை கர்த்தருக்காக ஜீவிப்பேன் என்று ஒப்பு கொடுத்ததான தேவனுடைய பிள்ளைகள் கடைசி வரை பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தார் அதற்காக வேண்டி பார்த்திங்கன்னா தைரியமாக இருக்காங்க. அதனால தான் அந்த யூதாவில் கூட சொல்கிறாரு, ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராடுனேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராடுங்க என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதேமாரி பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், இந்த தாவீது சொன்னது போல் ஜீவனுள்ள தேசத்தில் எனக்கு பங்குண்டு, அந்த பங்கை நான் இழந்துடக்கூடாது, எப்படியும் அந்த பங்கை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான எண்ணத்தோடு அவன் பார்த்திங்கன்னா முழுமையுமாக கர்த்தருக்காக வேண்டி அவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா தாவீது வைராக்கியம் இருந்தான். எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, அவனுக்கு எதிராக சத்துரு எழும்பாமல் இருந்தானே. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய ஜீவியத்தில் கடைசி வரை பார்த்திங்கன்னா அவனுடைய ஓட்டத்தை ஜெயமாக முடித்தது போல் ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டத்தார் பார்த்திங்கன்னா, அதாவது என்னென்னா ஆவிக்குரிய ஜீவியத்தில் நன்றாக ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக, ஆர்வமாக, ஆண்டவருக்காக வேண்டி அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிட்டு பல காரியங்களை கூட செய்வாங்க. ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஆண்டவரும் அதை அறிந்தவராய், ஆண்டவரும் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு, விண்ணப்பத்தை கேட்டு அநேக பதிலளிப்பார். அதே நேரத்தில் அவங்க ஒருவேளை வறுமை தரித்திரத்தில் கஷ்டத்தோடு வந்திருப்பாங்க. அவங்களுடைய விண்ணப்பம் வேண்டுதலை கேட்டு அவங்களுடைய இடுக்கண்களை எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இடுக்கண்கள் இருந்த எல்லாம் ஒரு விடுதலை தந்து நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு பார்த்திங்கன்னா பாதியிலேயே அவர்களுடைய ஓட்டம் ஆவிக்குரியதான ஜீவியத்தை விட்டு போகிறதை நாம் பார்க்கலாம். இன்னும் ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா நான் கிறிஸ்தவனாக பிறந்துட்டேன், கிறிஸ்தவனாக பேர் வச்சுட்டேன், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பேர் கிறிஸ்தவர்களை போல் வாழ்கிறதான ஒரு விதமான கூட்டத்தார் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தாரும் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் தான் இருந்து கொண்டிருக்காங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையில், நம்முடைய இந்த கால வேளையில் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்திருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டதான கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ராஜாக்களுடைய வாழ்க்கையில் கூட பார்க்கலாம். ராஜாக்களில் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டதான ராஜாக்களை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது அவர்களில் பார்த்திங்கன்னா சில ராஜாக்கள் பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு பிரியமான ஜீவியம் செய்து மரித்த ராஜாக்களை பார்க்கலாம். உதாரணமாக பார்த்திங்கன்னா தாவீது, யோசபாத் எல்லாம் பார்த்திங்கன்னா கர்த்தருக்காக வேண்டிய வைராக்கியமாக இருந்து ஜீவித்து மரித்தவர்களை பார்க்கலாம். அதே நேரத்தில் சில ராஜாக்கள் பார்த்திங்கன்னா பொல்லாத ராஜாக்களாக காணப்பட்டார்கள். அதாவது என்னென்னா பொல்லாதவனா யெரொபெயாம், ஆகாப் இப்படிப்பட்ட போன்றவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை ஆட்சி பண்ணாங்க. ஆனால் அவனுங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா அவனுங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பொல்லாதவர்களாக காணப்பட்டார்கள். அதே நேரத்தில் இன்னும் ஒரு சில ராஜாக்கள் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை அரசாட்சி செய்தாங்க, ஆண்டு வந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஆரம்பம் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றாக இருந்துச்சு. ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் ஆரம்பித்து நன்றாக தேவன் ஆசீர்வதித்தார். ஆனால் முடிவு பார்த்திங்கன்னா பரிதாபமான முடிவை சந்தித்தார்கள். அந்த ராஜாவில் பார்த்திங்கன்னா சவுல் ஒரு ஆள், சாலமோன், யோவாசு,
ஆசா இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆரம்பம் பார்த்திங்கன்னா நன்றாக தான் இருந்துச்சு. ஆனால் முடிவு பார்த்திங்கன்னா பரிதாபமான முடிவை சந்தித்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக தேவன் எழுதி வைத்திருக்காருன்னா, நம்ம என்னென்னா நம்முடைய ஆவிக்குரியதான ஜீவியத்தை ஓட்டத்தை ஓடுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆவிக்குரியதான ஜீவியத்தில் எந்த விதத்தில் நம்முடைய ஓட்டம் வீணாகி போய்விடக்கூடாது. நம்ம உலகத்தையும் அனுபவிக்காமல், அதாவது என்னென்னா பரத்தில் அதாவது பரலோகத்துக்கும் போக முடியாமல் நம்ம என்னென்னா பரிதாபமான ஒரு நிலைமையை அடைவதை பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு காரியத்தில் திட்டமாக நின்று அதனாலும் ஒருவேளை உலகத்தாரை போல் நம்ம அனுபவிச்சுட்டு போகலாம். அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் ரெண்டுங்கிட்ட நிலைமையில் இருந்துக்கிட்டு நம்ம என்னென்னா அந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கலைன்னா நம்மளை மாரி பரிதாபமானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆரம்பம் பார்த்திங்கன்னா சாதாரணமானதாக இருக்கலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்முடைய முடிவு பார்த்திங்கன்னா சம்பூர்ணமாக காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் தான் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதனுடைய முடிவு நல்லதாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், எவ்வளோ ஆவிக்குரிய ஜீவியத்தில் எவ்வளோ பிரகாசிக்கப்பட்டதான எத்தனையோ பிரசங்கிமார், எத்தனையோ ஆவிக்குரியவர்கள், எத்தனையோ வரத்தை பெற்றவர்கள் எல்லாம் அவளுடைய முடிவை திரும்பி பார்க்கும் பொழுது பரிதாபமான ஒரு முடிவோடு அவர்கள் பார்த்திங்கன்னா ஓட்டத்தை முடித்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய ஓட்டத்தில் பார்த்திங்கன்னா நாம் எவ்வளவு காலம் ஓடினோம், கர்த்தருக்காக பிரியமாக இருந்தோம், எவ்வளவு காலம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தோம் என்பதை தேவன் பார்ப்பது கிடையாது. அதாவது என்னென்னா நம்முடைய ஓட்டம் கடைசி வரை என்னென்னா முடிவு பறிந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் நம்ம என்னென்னா ஆரம்பத்தில் இத்தனை வருஷம் ஆண்டவருக்காண்டி செய்தேன்னா அதுக்கேற்ற பலனை ஆண்டவர் கொடுத்துருப்பார். அதனால் வேண்டி என்னென்னா நான் இத்தனை வருஷம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தேன், என்னுடைய கடைசி காலத்தில் தான் நான் இப்படி நடந்தேன் என்று யாரும் என்னென்னா சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அந்த ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. எப்படி மோசையினுடைய சரீரத்தை பிசாசு தர்க்கித்தது போல் அவனே குறுக்க நின்றுக்கிட்டு பார்த்திங்கன்னா உங்களை உள்ளார விட மாட்டான். அவனே பார்த்திங்கன்னா உங்களை தடுத்து விடுவான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, வேதத்திலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜாவை கொடுத்து பார்க்கலாம். அவனுடைய ஆரம்பம் பார்த்திங்கன்னா மிகவும் நன்றாக இருந்தது. ஆனால் அவனுடைய முடிவு பார்த்திங்கன்னா பரிதாபமாக முடிந்தது. அது இப்படிப்பட்ட வாழ்க்கை என்னென்னா நம்முடைய வாழ்க்கையே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் நாம் இந்த கால வேளையில் நாமே ஆராய்ந்து பார்த்து நாம் சரி பண்ண வேண்டிய காரியங்களில் நாம் சரிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். யாருன்னா முதலாவது பார்த்திங்கன்னா யோவாஸ் என்றதான ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்கலாம். 2 நாளாம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாக இருந்து யோவாஸ் என்கிறதான ராஜா அவன் ராஜாவாகும் பொழுது 7 வயதாக இருந்து பார்த்திங்கன்னா அவன் எருசலேமில் 40 வருஷம் அரசாட்சி பண்ணானான். பாருங்கள், 7 வயதிலேயே அவனை ராஜாவாக்கினார்கள். இந்த யோவாசை குறித்து நாம் பார்ப்போம்னா யோவாசனுடைய நிலைமை பார்த்திங்கன்னா பரிதாபமான நிலைமை. யோவாசுடைய அப்பா பேர் பார்த்திங்கன்னா அகசியாவை பார்த்திங்கன்னா அகசியா ஆகாப்புனுடைய வழியில் நடந்தது நிமித்தமாக எலியாவை கொண்டு தேவன் பிராபிசி சொல்கிறாரு, எகு இதையெல்லாம் காலி பண்ணிடுவான், ஆகாப்பு வீட்டில் உள்ள ஒருத்தன் கூட இருக்க முடியாதபடிக்கு எகு எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவான், அதனால் நீ எகுவை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டு எலிசாவிட்ட சொல்கிறாரு. எலிசா அதேமாரி அபிஷேகம் பண்ணுறான். எகு பார்த்திங்கன்னா இந்த அகசியா ராஜாவை பார்த்திங்கன்னா அழித்து போட்டுறான். அகசியா ராஜாவை மாத்திரமல்ல, அதோடு சேர்ந்ததான எல்லாரையும் அகசியா ராஜாவை பார்த்திங்கன்னா அழித்துறான். அழித்து அவனோடு இருந்ததான முக்கியமான ஆட்களை எல்லாம் அழித்து போட்டுறான். அகசியா ராஜாவினுடைய தாயார் பேர் பார்த்திங்கன்னா அத்தாலியாள். இது அத்தாலியாள் கேள்விப்பட்ட உடனே பார்த்திங்கன்னா அத்தாலியாளுக்கு தாங்க முடியல. தன்னுடைய குமாரன் இறந்து போனதை தாங்க முடியாமல் அத்தாலியாள் பார்த்திங்கன்னா அடுத்தாப்புல ராஜகுமாரர்கள், அதாவது பார்த்திங்கன்னா பேர பிள்ளைகளை கூட விடல. ராஜகுமாரர்களை என் மகனை தவிர யாரும் அங்கே என்னென்னா ஆட்சி பீடத்தில் அமையக்கூடாது என்பதற்காக எல்லாரையும் பார்த்திங்கன்னா சங்காரம் பண்ணிடுறான் அத்தாலியாள் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அத்தாலியாலும் தாயும் பார்த்திங்கன்னா இருந்திருக்கா. பேர பிள்ளைங்களை கூட பார்த்திங்கன்னா விடல. எல்லாரையும் பார்த்திங்கன்னா காலி பண்ணும் பொழுது அது அகசியாவுடைய சகோதரி யோசேபியாத்து என்றதான ஒரு சகோதரி இருக்கா. அந்த சகோதரி பார்க்குறா, ஐயோ ராஜகுமாரர் எல்லாருமே அழிக்கப்பட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு என்ன பண்ணுறா,
இந்த யோவாசை களவாக எடுத்துகிட்டு போயிடுறார். சிறு வயதில் களவாக எடுத்துகிட்டு போய் அத்தாளி ஆளுக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சு பார்த்திங்கன்னா தேவாலயத்திலேயே என்னென்னா வளர்த்து கொண்டு வருகிறார். ஏன்னா தாவீதுக்கு பார்த்திங்கன்னா தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அதாவது உன்னுடைய தலைமுறையில் யாராவது, அதாவது உன்னுடைய விளக்கு அணைந்து போகாது, யாராவது ஒருவனை நான் தொடர்ந்து என்னென்னா கொண்டு வந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி அதுமாரி ராஜாவாக தாவீதினுடைய அதுதான் பார்த்திங்கன்னா தேவனுடைய சித்தமும் திட்டமும். இதற்காக வேண்டி பார்த்திங்கன்னா யோசேபியாத்தை இதுமாரி ஒரு காரியத்தை பண்ணால், யோசேபியாத்தை யாருன்னா அதாவது என்னென்னா யோய்தா என்றதான ஒரு ஆசாரியன், அதாவது தேவாலயத்தில் ஆசாரிய வேலை செய்கிறதான ஆசாரியனுடைய மனைவி தான் யோசேபியாத், அகசியாவினுடைய சகோதரி. இவ பார்த்திங்கன்னா அவனை களவாக எடுத்துகிட்டு போய் தேவாலயத்தில் வச்சு வளர்த்து கொண்டு வருகிறாள். வளர்த்து கொண்டு வருவது அத்தாளி ஆளுக்கு பார்த்திங்கன்னா தெரியாது. அத்தாளி ஆளை குறித்து ஒரு சில காரியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறதுன்னு. அத்தாளி ஆளை குறித்து பார்த்திங்கன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். அத்தாளி ஆள் 2 நாளாம் 22 3 வசனத்தில் பாருங்கள் அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான், துன்மார்க்கமாய் நடக்க பாருங்கள், துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்தாள். அகசியாவுக்கு துன்மார்க்கமாய் நடப்பதற்கு யார் ஆலோசனைக்காரன்னா அவனுடைய தாயை. இன்றைக்கி நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறோம் என்பதை நம்ம நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அவன் பார்த்திங்கன்னா துன்மார்க்கமாய் நடப்பதற்கு அவனுடைய தாயை பார்த்திங்கன்னா ஏதுவாக இருந்தால் அது நிமித்தமாக அவன் பார்த்திங்கன்னா கொல்லப்பட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் துன்மார்க்கம் என்று சொல்லும் பொழுதே நம்ம நினைக்கலாம், ஒருவேளை என்னிடத்தில் துன்மார்க்கமான சில காரியம்லாம் இல்லவே இல்லையேன்னு. துன்மார்க்கனை குறித்து நீதிமொழியில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி சிலர் நீங்கள் அறிந்து செய்கிறீங்களா அறியாமல் செய்கிறீங்களான்னு தெரியாது. துன்மார்க்கன் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்பதை குறித்து நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டது. பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசி திரிகிறான். துன்மார்க்கன் எப்படி இருப்பான்னா கண்களால் செய்கை காட்டுவான். இன்றைக்கும் பாருங்கள் நிறைய பேர்லாம் பேச மாட்டாங்க, கண் செய்கையிலேயே பாருங்கள் கரெக்டாக காரியத்தை நடத்திக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவன் தன் கண்களால் செய்கை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். பாருங்கள், கால்களாலேயே பேச்சு, காலை ஆட்டுறானாவே அதில் ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியும், கூட பழகிறவர்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம். நாங்கள் முந்தி ஒரு சர்ச்சில் இருந்தோம், இந்த காரியம் பார்த்திங்கன்னா நிறையா நடக்கும். ஆனால் அவங்கள்ட்டேருந்து வளர்ந்த ஒருத்தன் கூட பார்த்திங்கன்னா உருப்படியாக இல்லை இன்ன வரைக்கும் கூட. எல்லாம் உயிரோடு தான் இருக்கிறானுங்க, அவங்கள்ட்டேருந்து வளர்ந்தவன் எல்லாம். ஏன்னா இதை பார்த்து பழகியே வந்தவனுங்க. அவனும் பார்த்திங்கன்னா இதேமாரி துன்மார்க்கமாக தான் போனானே ஒழிய, நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ணிலேயே செய்கை காட்டி காலிலேயே பேசி விரல்களால் நீங்கள் ஒருவேளை போதனை செய்யலாம். அடுத்து அவனை குறித்து பாருங்கள் சொல்லிகிட்டே வருது, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். பாருங்கள், சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடுதியில். இந்த சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைகிறத குறித்து 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது. என்னென்னா, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவனுக்கு தான் இப்படிப்பட்ட சகாயமின்றி சடுதியில் பார்த்திங்கன்னா அவனுக்கு என்னென்னா நாசமடைவான்னு சொல்லப்பட்டிருக்குது. நாசன்றது என்னென்னா அதாவது என்னென்னா சடனாக அவனுக்கு எதுனாலுமே நேரிடும். நாசன்றப்ப நம்ம என்னென்னா அவனுக்கு ஏதாச்சும் பொல்லாப்பு நடக்கும்னு நினைக்கிறோம், ஆளே இல்லாமல் ஆகிடும். அதை தான் அவர் அப்படி சொல்கிறாரு. சகாயமின்றி சடுதியில், யாருடைய உதவியும் இல்லாமல் எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் சடுதியில் பார்த்திங்கன்னா அவனுக்கு அப்படிப்பட்ட காரியம் நிறைவேறும். நீங்கள் ஒரு வேளை இப்படிப்பட்டதான கண்களெல்லாம் செய்கலை காட்டி இப்படிப்பட்ட அனுபவம்லாம் இருந்துச்சுன்னா என்னென்னா நீங்கள் என்னென்னா மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம அறிஞ்சு செய்கிறோமோ அறியாமல் செய்கிறோமோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேதம்
எதற்காக எழுதி வைத்திருக்கேன்னா, ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் இதை காணப்படக்கூடாது. உலகத்தில் எப்படி இல்லாமல் பண்ணிட்டு போவாங்க. அதை பற்றி நமக்கு ஒன்றுமே கிடையாது. நமக்கு தான் வேத வசனம், நமக்கு தான் வேதத்தை தேவன் கொடுத்துருக்கிறாரு, நமக்கு தான் பிரமாணத்தை கொடுத்துருக்காரு, நமக்கு தான் பல காரியத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் ஜீவிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம உலகத்தான போல் நமக்கு என்னென்னா நமக்கு ஒரு சுயாதீனம் இருக்குது. ஆனால் நம்ம என்னென்னா அப்படி நம்மளால் நடக்க முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த யோவாசை பார்த்திங்கன்னா, இந்த 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 யோவாசை பார்த்திங்கன்னா ராஜாவாக பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணப்படுகிறான். 7வது வயசுலேயே பார்த்திங்கன்னா யோய்தா என்றதான ஆசாரியன் கொண்டு வந்து அவன் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணுறான். அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பாகவே அவன் பார்த்திங்கன்னா சில காரியங்களை செய்கிறான். என்னென்னா, யோவாசுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. அவன் 7 வயசு சிறு வயது, அவனை யாரும் அழித்து போட்டக்கூடாது என்பதற்காக முன்னாடியே பார்த்திங்கன்னா ஜனங்களிடத்துலலாம் அவன் பேசி ஒரு உடன்படிக்கை பண்ணுறான். உடன்படிக்கை பண்ணி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்னன்னா, ஏன்னா அத்தாலியால் இதை தெரிஞ்சிச்சுன்னா அத்தாலியால் உடனே இவனையும் பார்த்திங்கன்னா காலி பண்ணிடுவா. அதனால் வேண்டி அத்தாலியால்கிட்டருந்து இவனை தப்புவிப்பதற்காக ஜனங்களுடைய சப்போர்ட்டு, ஜனங்களிடத்தில் பேசி உடன்படிக்கை பண்ணி அவனை பார்த்திங்கன்னா 7 வயசில் அபிஷேகம் பண்ணுறான். அபிஷேகம் பண்ணின உடனே என்னென்னா இவனுக்கு தெரியும், அத்தாலியால் வந்து உடனே அவனை என்னென்னா ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவான்னு தெரிஞ்சோடனே அந்த உடன்படிக்கை பண்ணின மனுஷர்களை எல்லாமே பார்த்திங்கன்னா ஆலயத்துக்குள்ளாக, அதாவது என்னென்னா அபிஷேகம் பண்ணப்பட்டதான இடத்துல பார்த்திங்கன்னா அவங்கள எல்லாம் பாதுகாப்புக்கு நிறுத்தி அவங்களுடைய கரத்தில் பார்த்திங்கன்னா தாவீதினுடைய ஆயுதம் இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது என்னென்னா தாவீது சேர்த்து வைத்ததான அந்த ஆயுதம் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஜனங்களிடத்தில் இருந்துச்சான். அதை தான் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து எல்லாம் இது பண்ணி அதேமாரி பார்த்திங்கன்னா அத்தாலியால் இதை கேள்விப்பட்டோன்னா ரொம்ப பயங்கர கோபம் அடைந்து அவள் பார்த்திங்கன்னா உள்ளார வந்து இவங்களெல்லாம் இது பண்ண போகிறப்ப எல்லாத்து கையிலையும் ஆயுதம் இருக்கிறனால அவள் பயந்து போயிருக்கிறா. அப்போவும் அவன் யோய்தா சொல்கிறான், அவளை தேவாலயத்தில் வச்சு நீங்கள் எந்த விதத்துலையுமே நீங்கள் கொன்ற வேண்டான்னு சொல்லிட்டு அவளை என்னென்னா அவள் பேசிட்டு இதுமாரி இது பண்ணி கேப்பு கிடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது குதிரை ஒரு வழியாக அவள் வெளியே வரப்போ அந்த இடத்துல வச்சே பார்த்திங்கன்னா அத்தாலியால் காலி பண்ணுறான். அத்தாலியால் என்றைக்கு காலி பண்ணாங்களோ அன்னையிலேருந்து தேசம் 40 வருடம் பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் எந்த அத்தாலியால் எப்படி பார்த்திங்கன்னா கலகம் பண்ணிவிட்டு எந்த அத்தாலியால் நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்காரோ அந்த எந்த காரியம் எந்த சுபாவம் நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கதானே அது எல்லாம் அத்தாலியாளுக்கு ஏற்றதான அந்த அனுபவம் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை அத்தாலியால் நேரடியாக நமக்குள்ளாக காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் அத்தாலியாளுக்கு உரியதான இந்த சுபாவத்தை என்றைக்கு நம்ம அளிக்கிறோமோ அன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதம், அன்றைக்கு நம்முடைய குடும்பத்துக்கு அமைதி, அன்றிலிருந்து பார்த்திங்கன்னா நம்முடைய குடும்பம் எல்லாம் பார்த்திங்கன்னா செழிக்க செய்யும். இந்த யோவாஸ் பாருங்கள் 7 வயதுலேருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டான்னு 7 வயதுலேருந்து இவனை வழி நடத்தினது என்னென்னா யோய்தா என்கிறதான ஆசாரியனுடைய ஆலோசனையை கேட்டு அவன் பார்த்திங்கன்னா அவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். தேசத்துலேயும் பார்த்திங்கன்னா ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். தேசம் பார்த்திங்கன்னா நன்றாக செழுமையாக இருக்கிறது, தேசம் அமைதலாக இருக்கிறது, எந்த விதமான யுத்தமும் கிடையாது. இவனுக்கு எதிராக சத்துருக்களும் யாரும் யுத்தமும் கிடையாது, ஜனங்களும் எந்த விதமான யுத்தமும் கிடையாது. காரணம் என்னவென்றால் இவன் பார்த்திங்கன்னா யோய்தாவினுடைய ஒரு ஆசாரியனுடைய ஆலோசனை கேட்டு நடந்தது நிமித்தமாக. அன்பு தேவனுடைய பிள்ளையில இன்று ஆவிக்குரிய ஜீவத்தில் ஜீவிக்கிறதான நமக்கும் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான ஆசாரியர்களை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நாம் நன்றாக சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறாங்க நம்மளை ஆளுகை செய்கிறதுக்கு யாருமே கிடையாது, நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு யாருமே தேவையில்லை என்று நினைக்கிறாங்க. இன்றைக்கு அதற்கு ஏற்ற வண்ணமாக ஒரு சில காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. என்னென்னா, நமக்கு சபை வேண்டாம், நம்ம வீட்டில் இருந்தே ஒர்ஷிப் பண்ணலாம், எப்படினாலும் பண்ணலாம், எங்கேனாலும் இருந்து மெசேஜை கேட்டுட்டால் நமக்கு போதும், அதே நமக்கு திருப்தி என்று நினைக்கிறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவருடைய ஒழுங்கு பிரமாணம் என்னென்னா, நமக்கு மேலாக நடத்துகிறவர்கள் ஒருவர் இருக்க வேண்டும். ஆரம்பத்திலேருந்தே அப்படி தான் ஆண்டவருடைய ஒழுங்கு. ஆதியாகமத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தில் ஆதாமுக்கு பார்த்திங்கன்னா தேவன் எல்லா ஆளுகையுமே கொடுத்துருந்தார், எல்லாத்தையுமே நீ ஆண்டு கொள்ளணும். ஆனால் அந்த இடத்துல பாருங்கள் ஒரே ஒரு கனியை மட்டும் வச்சுருந்தார். நீ என்னென்னா நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்கக்கூடாது, புசிக்கிற நாளில் சாவாயின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா
அவனுக்கு ஒரு நியமத்தை நியமிச்சிருந்தார். காரணம் என்னென்னா, தேவனுடைய அவன் ஆளுகைக்குள்ளே அவன் காணப்பட வேண்டும் என்பதற்காக தான். ஏன்னா அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே தான் அனுபவிக்க சொன்னார். அதை மட்டும் ஏன் ஆண்டவர் ஏன் அனுமதிக்காமல் இருந்தார்? என்னென்னா அவனை ஆளுகை செய்கிற ஒருவருக்கான. மறுபடியும் அவன் எப்போ புசித்தானோ வந்து கேட்குறாரு, கரெக்டாக கேட்குறாரு, நீ அதை புசித்தாயா, ஏன் நீ ஏன் போய் ஒளியிற இதுமாரின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆரம்ப ஆதாமிலேருந்து அதுக்கப்புறம் பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கூட பார்க்கலாம். நான் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்தார். பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை என்னென்னா போதித்து வழி நடத்தி அதுதான் பார்த்திங்கன்னா வழி நடத்தி கொண்டு வந்துச்சு. ஆனாலும் அங்கே பார்த்திங்கன்னா மோசையை ஏன் தலைவனாக ஏற்படுத்துகிறார்? அந்த மோசையினுடைய தலைவனுக்கு கீழாக ஒருவர் இருக்க வேண்டும். அவர் தேவன் சொல்லக்கிற காரியங்களை எல்லாம் மோசே தான் பார்த்திங்கன்னா ஜனங்களுக்கு அறிவித்தார். இன்றைக்கி என்னென்னா, எனக்கு யாருமே வேண்டாம், எனக்கு எந்த பாஸ்டருமே வேண்டாம், யாருமே வேண்டாம். இன்றைக்கி என்னென்னா, அதுக்கு ஏற்ற வண்ணமாக அநேக ஊழியங்கள் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்குது. நீங்கள் சபை கூட்டி வருதலுக்கே விட்டுவிட வேண்டாம், உங்களுக்காண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஏகப்பட்ட காரியங்கள், ஏகப்பட்ட சேனலில் ஏகப்பட்ட காரியங்கள்லாம் வருது. நம்ம இன்றைக்கு ஒரு கூட்டத்தார் பார்த்திங்கன்னா பேக் ஸ்லைட் ஆகி பின்மாற்றத்தில் போய் அப்படி தான் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அது பார்த்திங்கன்னா சரியான ஒரு ஆலோசனை கிடையாது, சரியான ஒரு இது கிடையாது. ஆனால் என்னென்னா, அவங்க இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு இப்படியாக இருந்து கொண்டிருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு மேலாக ஆளுகை செய்வதற்காக, உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பதற்காக, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக ஒரு ஆசாரியன் தேவை, உங்களுக்கு மேலே உள்ள ஒருவர் தேவை என்பது தேவனுக்கு நன்றாக தெரியும். அது மாத்திரமல்ல, பாருங்கள், மோசையை தேவன் வழி நடத்திட்டு வந்தார். அதுக்கப்புறம் எதுக்கு யோசுவாவை ஆண்டவர் ஏன் ஏற்படுத்துகிறாரு? கானானில் சேர்த்ததுக்கு அப்புறமும் தலைவனாக அடுத்து யோசுவாவை ஏற்படுத்துகிறாரு. சரி, தலைவனாக சரி கானானில் சேர்த்தாச்சு, அப்படியே ஆண்டவர் விட்டுட்டாரா? அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறாரு. ஏன்னா நியாயாதிபதிகள் தான் அவங்கள ரட்சித்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவங்கள வழிநடத்தி வரணும் வேண்டும் என்பதற்காக. இப்படி எல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் ஒழுங்கு கிரமமாக ஒருத்தருக்கு கீழே அவங்க இருக்கணும், ஒரு ஆளுக்கு கீழே இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை ஒருவர் போதிக்கத்தக்கதான வகையில், அதை அவங்க கேட்கத்தக்கதான வகையில், தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையெல்லாம் அவங்க அறிந்து செயல்படத்தக்கதான வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காக பாருங்கள் ஒருவரை ஏற்படுத்தி கொண்டு வர நியாயாதிபதியோடு விட்டாரா? அதுக்கு பாருங்கள் கடைசி நியாயாதிபதி சாமுவேலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போதைக்கு என்னென்னா ஜனங்கள் எல்லோரும் கேட்குறாங்க, எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும், எல்லாருக்கும் ராஜா இருக்கிறது போல் எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்கிறாங்க. அதை கேட்டு பார்த்திங்கன்னா சாமுவேல் முதிர் வயதான பொழுது சாமுவேல் அதை என்னென்னா துக்கப்பட்டு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவன் ஆண்டவர் இடத்துல பார்த்திங்கன்னா மூங்குப்புற விழுகிறான். மூங்குப்புற விழுந்த பொழுது அப்போ பார்த்திங்கன்னா ஆண்டவர் கேட்குறாரு, இதுமாரி அதாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அவருடைய வார்த்தையின்படி நீ என்னென்னா ஒரு ராஜாவை ஏற்படுத்துன்னு சொல்கிறாரு. அவங்க அப்போதைக்கு ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அவங்க என்னென்னா உன்னை தள்ளவில்லை என்ன தான் தள்ளினாருங்கன்னு. அதை வாசிங்களேன். ஜனங்கள் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்களுடைய சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு பாருங்கள், நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் அவர்கள் தள்ளினார்கள்னு. இன்றைக்கி பாருங்கள் அநேகருடைய வாழ்க்கையை கூட பார்க்கும்பொழுது ஒவ்வொரு சர்ச்சாக போய்கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு யார் இருப்பாங்கன்னு பார்க்கிங்க? யாருமே இருக்கவே முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான ஒரு ஒழுங்கே கிடையாது. அதாவது என்னென்னா, உங்களுக்கு மேலாக உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த யோவாஸ் பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா அந்த ஆனால் இந்த யோவாஸ் என்றதான ராஜா அவன் யோய்தா உயிரோடு இருக்கும் வரை பார்த்திங்கன்னா அவனுடைய ஆலோசனையை கேட்டு அவனுக்கு அதாவது தேவனுக்கு பிரியமானதையே பார்த்திங்கன்னா அவன் செய்து கொண்டே வந்தான். அதாவது என்னென்னா அப்போக்கப்போ பார்த்திங்கன்னா அவன் தேவனுடைய ஒரு ஒழுங்கையும் வழிமுறையையும் மற்றுமுள்ள எல்லா காரியத்தையும் பார்த்திங்கன்னா அவனுக்கு பார்த்திங்கன்னா போதித்து கொண்டே வந்தான். ஆனால் இந்த யோவாஸ் பார்த்திங்கன்னா
நாளடைவில் பார்க்கும் பொழுது அந்த அதாவது என்னென்னா யோய்தா மரித்த பின்பு பார்த்திங்கன்னா இவன் நல்ல ஆலோசனைக்காரனாக இருந்தான். 2 நாளாம் 24 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள். அவன் பாருங்கள் அவனுக்கு பாருங்கள் ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதையே செய்து கொண்டு வந்தான். அதாவது என்னென்னா யோவாஸுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்த ஆசாரியன் ஆகிய யோய்தா அவன் ஆலோசனைக்காரனாக இருந்தது நிமித்தமாக தேவனுக்கு பிரியமானதை செம்மையான காரியத்தெல்லாம் செய்து கொண்டு வந்தான். 2 நாளாம் 24 அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில் பாருங்கள். யோய்தா மரணம் அடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். பாருங்கள் அவர்களுக்கு செவி கொடுத்தான். பாருங்கள் அவன் பிதாக்களின் தேவனாகிய ஆலயத்தை விட்டு பாருங்கள் அடுத்தாப்பில் அவனுடைய பின்மாற்றம் பாருங்கள் இங்கே தான் ஆரம்பிக்குது. அதாவது யோய்தா என்றதான ஒரு ஆலோசனைக்காரன் இருக்கும் வர அவனுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா நன்றாக தான் இருந்துச்சு. அவனுடைய ஆலோசனைப்படி தான் நடந்து கொண்டு வந்தான். எந்த தோப்பு விற்கிறத அவன் நிர்மூலமாக்கினானோ, எந்த தோப்பு விற்கிறத அவன் பணிந்து கொள்ளாமல் இருந்தானோ. ஆனால் பாருங்கள் யோய்தா மரித்த பின்பு ஆசாரியனை விட்ட பின்பு ஆசாரியன் என்னென்னா கடந்து போன பின்பு அவன் பார்த்திங்கன்னா மறுபடியுமாக அவனோடு ஒரு குரூப்பு சேருது. அந்த குரூப்புக்கு அவன் பணிந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா தோப்பு விக்கிரங்களை அவன் உண்டு பண்ணினான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? அதாவது ஒரு காங்கிரிகேஷனுக்குள்ளாக நம்ம அடங்கினவர்களாக நம்ம காணப்படுகிறோமா என்பதை நம்ம அறிகிறவர்களாக இருக்கணும். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவர்கள் அதாவது ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாதுகாப்பு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சபைக்குள்ளார இருக்கும் வரை தான் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு. நம்ம இந்த ஒரு திராட்சை செடியில் கூட பார்ப்போம். அதாவது என்னென்னா ஒருத்தன் பார்த்திங்கன்னா ஒரு திராட்சை தோட்டத்தில் மரத்தை நட்டிருப்பான். பார்த்திங்கன்னா சுற்றி வேலி எடுத்து பாதுகாக்கப்பட்டிருக்கான். ஆனால் என்றைக்கு அந்த வேலி எடுக்கப்பட்டதோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய நிலைமை பரிதாபமாக மாறும். இன்றைக்கி நிறைய பேத்துக்கு அதுதான் தெரியவே கிடையாது. அதனால் என்னன்னு சொல்லிட்டு அதாவது என்னென்னா சில வார்த்தைகள் சில வசனங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை வரலன்னு தெரியும் பொழுது அவங்க என்னென்னா அவங்கள விட்டு விலகிடுறாங்க. இல்லாட்டி என்னென்னா வேறு எங்கேயாச்சும் போயிடுறாங்க. அது போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களுக்கு ஒத்து வரலன்னா அதுமாரி போகிறாங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அங்குள்ள ஆசாரியனுக்குனாலும் அவங்க என்னென்னா போய் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். இப்படி ஒரு ஆலோசனை எனக்கு யாருமே வேண்டாம், எனக்கு நல்லா வேதம் தெரியும், நானே போதிக்கத்தக்க நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகவும் தவறான காரியம். உங்களோட வாழ்க்கைக்கு அது ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அது ஒரு பாதுகாப்பாகவே காணப்படாது என்பதை நாம் நன்றாக அறிய வேண்டும். மோசேயினுடைய சம்பவத்தில் கூட ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது என்னென்னா 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா, அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்பொழுது இதில் ஒரு 250 பேர் பார்த்திங்கன்னா மோசேக்கு எதிராக எழும்புகிறாங்க. அதாவது தாத்தான் அபிராம் கூட்டத்தார் இன்னும் பார்த்திங்கன்னா அவனோட சேர்ந்து 250 பேர் என்னென்னா தாங்கள் தலைவனாகணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மோசேக்கு எதிராக எழும்புகிறாங்க. என்னென்னா ஆண்டவர் உன்னை மட்டும்தான் தலைவனாக ஏற்படுத்தினாரா? ஆண்டவர் சொல்லாததெல்லாம் நீ என்ன நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற, நீ தான் மிஞ்சி பேசிக்கிட்டு இருக்கிற, ஏன் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவனோட சேர்ந்து இந்த தாத்தான் கோராகு இந்த அபிராம் இவனுங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தை 250 பேரை சேர்த்துக்கிட்டு அவனுக்கு எதிராக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கு எதிராக எழும்பி பேசும் பொழுது உடனே பார்த்திங்கன்னா மோசே ஒன்றுமே செய்யலை. தேவனுடைய சமூகத்தில் தான் பார்த்திங்கன்னா அவன் என்னென்னா முறையிட்டான். உடனே என்னென்னா ஆண்டவர் பார்த்திங்கன்னா அவர்களை தண்டித்தார் என்று பார்க்குறோம். அது நிலைமை பார்த்திங்கன்னா பரிதாபமாக இருக்கும். 28ஆம் வசனத்துலேருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் அபிராம் தாத்தான் கோராகு இவங்களுடைய கூட்டம் எல்லாம் பாருங்கள் பரிதாபமான முடிவை அங்கே பார்த்திங்கன்னா சந்திக்கிறாங்க. அப்போ பாருங்கள் மோசே சொல்கிறான், அதாவது என்னென்னா எல்லோரும் சாகுறது போல் இவங்க என்னென்னா செத்தாங்கன்னா என்னென்னா நான் தான் இதை பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்னென்னா ஒரு புது விதத்தில் ஒரு காரியத்தை செய்வார்னு சொல்லிட்டு பாருங்கள் எல்லோரும் விலகி போங்கன்றான். அவங்கள விட்டு எல்லோரும் விலகி போங்க மாரி அவங்கள ஆண்டவர் அழிக்க போகிறாருன்னு சொன்னேன். பூமி பிளந்து பாருங்கள் உயிரோட கூக்குரலோட இறங்கினார்கள்னு இருக்கும். வசனம் அப்படி தானே இருக்குது. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால்
பாருங்கள், பூமி தன் வாயை திறந்து உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்கதாய் இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் பாருங்கள், அவங்க என்னென்னா மோசையை தான் அவமதித்தாங்க. ஆனால் என்னென்னா அந்த இடத்துல அவர் சொல்கிறாங்க, கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்வார்கள்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதேமாரி பார்த்திங்கன்னா அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா பூமி பிளந்து அவன் நிற்கிற இடத்துலையே அப்படியே இறங்கிட்டானுங்க. இறங்கணுன்னு பாருங்கள், மற்ற இஸ்ரேல் எல்லாம் கூக்குரல் விட்டுட்டு ஓடுறாங்க, ஐயோ நம்மையும் பார்த்திங்கன்னா அப்படி ஆக்கிருமோன்னு. ஆனால் அந்த 250 பேர் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு கூட்டு சேர்ந்துட்டு போனாங்க. பாருங்கள், கூட்டு சேர்ந்தவர்களையும் தேவன் என்றைக்குமே விடவே மாட்டார். அவங்க நினைக்கலாம் நான் அதில் ஒரு தவறுமே செய்யலைன்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள், கூட்டு சேர்ந்தவுடனே பலிபீடத்தின் அக்கினி வந்து பச்சித்து போட்டது. அங்கே பலிபீடத்துலேருந்து அக்கினி புறப்பட்டு வந்து 250 பேரை பார்த்திங்கன்னா அடுத்தாப்புல ஃபுல்லாக இதாகிடுச்சு. அக்கினியானது அவங்கள பார்த்திங்கன்னா காலி பண்ணிடுச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேவன் வைத்திருக்கிறதான இப்படிப்பட்டதான ஆலோசனைக்காரருக்கு எதிராக நம்ம எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா நாம் கிரியை செய்கிறவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. ஆனால் தான் 1 பேதுரு 5:6 அவர் சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள்னு. இந்த பலத்த கரம் என்னன்னா, தேவன் வைத்திருக்கிறதான இடத்துல அவர்களுக்கு கீழே அடங்கி இருந்து அவர் சொல்லுகிற ஆலோசனை கேட்பது தான் அந்த பலத்த கரம். அதை தான் அவர் சொல்கிறாரு. ஆண்டவர் உயர்த்துற வரைக்கும் நீங்கள் என்னென்னா ஆண்டவர் வைத்திருக்கதான இடத்துல உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவர்களுக்கு நீங்கள் என்னென்னா அடங்கி இருங்கள்னு சொல்கிறாரு. அடங்கி இருந்து நம்ம பொறுமையோடு இருந்தோன்னா ஏற்ற நேரத்தில் தேவன் நம்மை உயர்த்துவார் என்று சொல்லப்படும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது இப்படிப்பட்டதான சில ஆலோசனைகள் சில காரியங்களை சொல்கிறவங்களை பார்த்திங்கன்னா மேலே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க மேலே ஒரு பகைமை தான் உண்டாகுதே ஒழிய அவங்க துக்கப்படக்கூடியதான வகையில் சில காரியத்தை தான் நடப்பிக்கிறார்களே ஒழிய மற்றபடி என்னென்னா நம்மளை ஆராய்ந்து பார்த்து நம்மளை சரிப்படுத்துவோம் என்றதான அந்த காரியத்துக்குள்ளாரையே அவங்க வருவதே கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கும் பாருங்கள் அநேகரை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதனால தான் எபிரேயர் நிருபக்காரன் எழுதும்போது எபிரேயர் 13:17 எழுதுகிறாரு, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அதை செய்யும்படி, துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 13:17 எழுதுகிறார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் நடத்திப்பும் வேண்டாம், யாரும் வேண்டாம், எனக்கே பைபிளை தெரியும், எல்லாம் தெரியும், அதனால் வேண்டி எனக்கு யாருமே போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று ஒரு கூட்டத்தார் போய்கொண்டே இருக்காங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையை, அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக பாதுகாப்பு என்பதே கிடையாது. அதே நேரத்தில் அவங்க சரியான ஒரு வளர்ச்சியிலையும் பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைய முடியாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த யோய்தா பாருங்கள், எவ்வளோக்கு யோய்தாவோடு கூட அவன் இருந்தானோ, யோய்தா அவனுக்கு கிட்டத்தட்ட 23 வருஷமாக என்னமோ அவன் பார்த்திங்கன்னா இருந்தான். யோய்தா ஆலோசனைக்காரனாக இருந்தான். யோய்தா பாருங்கள், யோய்தா நினச்சிருந்தான் அவன் என்னென்னா ராஜாவாக ஆகியிருக்கலாம். ஆனால் என்னென்னா தாவீதினுடைய சந்ததியில் ஒருத்தன் வர வேண்டும் என்பதற்காக யோய்தா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா அவனை என்னென்னா ராஜாவாக்குனான். அவனுக்கு பாருங்கள் அத்தாலியல் பயங்கரமான அதாவது கொடுமைக்காரி. ஆனாலும் என்னென்னா இவன் 7 வருஷம் அவனை ஒழித்து வளர்த்ததே பார்த்திங்கன்னா பெரிய காரியம். அது தெரிஞ்சிருந்தாவே யோய்தாவையும் காலி பண்ணியிருப்பா, யோசேபியாத்தையும் காலி பண்ணியிருப்பா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உடைய அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கூட பாருங்கள் அவனை காப்பாற்றி களவாக எடுத்து காப்பாற்றி அவனை பாருங்கள் ராஜாவை அபிஷேகம் பண்ணி அவனுக்கு எவ்வளோ காரியத்தை போதிச்சிருப்பான். 23 வருஷமாக அவனுக்கு எவ்வளோ தேவனுடைய வார்த்தைகளை வசனத்தை அவன் போதித்திருப்பான். ஆனால் அவன் மரித்த உடனே பார்த்திங்கன்னா அவன் பாருங்கள் பின்மாற்றத்தில் போயிட்டான். எதெல்லாம் அவன் அழித்தானோ, எதெல்லாம் அவன் என்னென்னா நிர்மூலமாக்கினானோ அதையே பார்த்திங்கன்னா மறுபடியுமாக அவன் பின்பற்றுகிறவனாக போய்விட்டான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கிறோம், ஆண்டவருக்காண்டி நம்ம அதை செய்தா இதை செய்தா எல்லா காரியத்தையும் பண்ணுறது நிமித்தமாக நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிடலாம், தேவன் நம்மளை நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்று நம்ம நினைக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய அது என்னென்னா அது சரியான காரியமே கிடையாது. இந்த யோய்தா பார்த்திங்கன்னா
இந்த யோவாஸ் அவன் என்னென்னா ராஜ்யபாரம் பண்ணினதான நாட்களில் ஆரம்பத்தில் அவன் செய்தது என்னென்னா, அதாவது என்னென்னா தேவனுடைய ஆலயத்தை பார்த்திங்கன்னா புதுப்பித்தான். இவன் தான் பார்த்திங்கன்னா காணிக்கை பெட்டியே கொண்டு வந்தது. என்னென்னா தேவனுடைய ஆலயத்துக்காக வேண்டி நீங்கள் என்னென்னா மோசே சொன்ன வரியெல்லாம் கொண்டு வாங்க, அதே நேரத்தில் தேவனுடைய ஆலயத்தை புதுப்பிக்கணும், எல்லா காரியமும் செய்யணும்னு சொல்லிட்டு அதில் வந்து காசு போடுங்கன்னு சொல்லிட்டு தேவாலயத்துக்கு வெளியே பார்த்திங்கன்னா உண்டியலை வச்சான். உண்டியலை வச்சு அது பார்த்திங்கன்னா நிரம்ப எடுத்து அதை விசாரிக்கிறவங்க பார்த்து அதை என்னென்னா கல் தச்சர் அவன் அதாவது என்னென்னா வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கொடுத்தான். அவங்கள்ட்ட கணக்கு கூட கேட்கல, ஏன்னா அப்படிப்பட்டவர்களை அவன் வைத்திருந்தான். அவன் பாருங்க, அவன் கொடுத்த காசுக்கு கணக்கு கூட கேட்கல, அவ்வளோ உண்மையாக அவங்க எல்லாம் செஞ்சாங்க. செஞ்சு தேவாலயத்தை எல்லாம் புதுப்பித்தான். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது என்னென்னா அவன் நல்ல நற்கிரியை தானே செஞ்சுருக்கான், நல்ல காரியத்தை தானே பண்ணியிருக்கான், அவ்வளோ தூரம்லாம் பண்ணியிருக்கிறான்னு என்று நம்ம நினைக்கிறோம். அவனுடைய நிலைமை பார்த்திங்கன்னா பரிதாபமான நிலைமையாக காணப்பட்டது. இன்றைக்கும் அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையிலேயே பார்த்திங்கன்னா சரியாக இருப்பது கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தார் பார்த்திங்கன்னா ஊழியம்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகளை ஒழுங்காக நடத்துறது கிடையாது, தன்னுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் கிடையாது, தன்னுடைய காரியத்திலே பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்கற்றவர்களாக இருந்து கொண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊழியம்னு சொல்லிவிட்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, சுவிசேஷத்தை அறிவிப்பது தவறல்ல, அது நம்ம மேலே விழுந்த கடமை, எல்லாரும் அறிவிக்க வேண்டியது தான். ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இதெல்லாம் ஆண்டவருக்காண்டி நற்கிரிகள்னு நினச்சிக்கிறாங்க. இன்னும் ஒரு குரூப் என்னென்னா எப்படினாலும் ஏமாற்றி சம்பாதித்தாலும் எப்படி இது பண்ணாலும் கர்த்தருக்காக வேண்டி கொடுத்துட்டா சரி, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்காக வேண்டி எதையாச்சும் செஞ்சுட்டா சரி, இன்னும் சில காரியத்தை செஞ்சிட்டோன்னா அதெல்லாம் நற்கிரியைகள்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க. உண்மையிலேயே அது நற்கிரியைகள் என்றே நம்ம எடுத்துக்கொண்டாலுமே அந்த நற்கிரியைகளின் நிமித்தமாக நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக காணப்பட முடியாது என்பதை நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேகர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்காண்டி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு, கடைசியில் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆத்மாவை பார்த்திங்கன்னா நஷ்டப்படுத்தி கொண்டிருப்பாங்க. நம்ம ஒருவேளை எத்தனையோ ஆலயத்தை கட்டலாம், எத்தனையோ இடத்துல பிரான்ச் ஆரம்பிக்கலாம், எல்லாம் இது பண்ணலாம். ஆனால் என்னுடைய ஜீவனை என்னுடைய ஆத்மாவை நான் சரியாக கர்த்தருக்கு நேராக வைக்காமல் நான் இருந்தேன்னா அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? அதை தான் அவர் சொல்கிறாரு, இந்த உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நீ நஷ்டப்படுத்தினா லாபம் என்னன்னு. இன்றைக்கி ஒரு கூட்டத்தார் பார்த்திங்கன்னா நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கோம் அவங்களுடைய நற்கிரியைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அநேக நற்கிரியைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நல்லது தான். ஆனால் இது நிமித்தமாக பார்த்திங்கன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக போக முடியாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ உலகத்தை நீ என்னென்ன சுவிசேஷத்தினால் நீ நிரப்பாமல் இருந்தாலும் சரி, நீ உன்னுடைய ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்தாமல் நீ பாதுகாத்தாவே அதுவே உனக்கு பெரிய காரியம். நீ உலகத்தெல்லாம் ஆதாயப்படுத்திக்கிட்டு கடைசியில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கோட்டை விட்டனா நம்மை காட்டிலும் பரிதாபமானவர்கள் யாருமே கிடையாது. இதுக்கு உதாரணமாக பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பாருங்கள், மத்தேயுவில் சொன்னார், மத்தேயு 7ஆம் அதிகாரமாக, அது அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம் அல்லவா. 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. இவங்க என்ன சொன்ன காரியத்தெல்லாம் பார்த்தா இவங்க என்னென்னா பண்ணது நல்ல காரியமாக கெட்ட காரியமாக, அதை சொல்லுங்கள் நீங்கள். இவங்க தீர்க்க தரிசனம் கொடுத்ததெல்லாம் நல்ல காரியமாக, அற்புதம் செஞ்சது நல்லதா, அதிசயம் செய்து உங்களுடைய நாமத்தை நான் அற்புதம் செய்தோம் அதிசயமாக, பிசாசை துரத்தணும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு ஒரு பிசாசை துரத்தி விடுதலை கொடுத்தாவே அதுவே பெரிய காரியம்தான். அது எல்லாம் ஒரு நன்மையான காரியம்தான், நற்காரியம்தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இதையெல்லாம் அவங்க பண்ணாங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு அவர்கள் கீழ்ப்படியில்லை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, அவங்க பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் அவர் சொல்கிறாரு அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு ஆண்டுப்பா இங்கே கூட நிற்காதன்றாரு. இப்போ நம்ம பக்கத்தில் ஒருத்தர் அந்த பக்கம் தள்ளி போனாவே பார்த்திங்கன்னா சண்டை வந்துடுது, நீ என்ன ஒரு மாதிரி நினைக்கிறியான்னு சொல்லிட்டு. அவர் பாருங்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அதுமாரி எல்லாமே உம்முடைய நாமத்தினா, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அதாவது பர்டிகுலர் பெர்சன் நல்ல ஒரு விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்கன்னு வச்சு அவங்க விசுவாசத்தின்படி நடக்கும். அதனால தான் பாருங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு,
அந்த 3ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன் அப்போஸ்தலரில், அந்த ஒரு அவன் தேவாலயத்துக்கு போகும்போது பிச்சை கேட்டுட்ருக்கான். அந்த அலங்கார வாசலில் உட்காந்துக்கிட்டு ஒரு சப்பானி பிச்சை கேட்டுட்ருக்கான். அப்போ என்ன சொல்கிறான், நீ எங்களை நோக்கி பார்க்கறது என்ன, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்துல இல்லை, என்னிடத்துல உள்ளதை உனக்கு தரேன்னு சொல்லிட்டு ஆண்டவராய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொல்லி தூக்கி விட்றானுங்க. சப்பானி பார்த்திங்கன்னா எழுந்து நடந்துட்டான். எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். ஆனால் அதுக்கு கீழே பின்னாடி வசனத்தில் வாசித்திங்கன்னா அதே பேதுரு சொல்கிறாரு, இது என்னென்னா எங்களுடைய சுயசக்தினாலேயோ சுயபலத்தினால அல்ல, அவனுடைய விசுவாசம் தான் இதை அவனை பலப்படுத்தினது. அவனுடைய காலெல்லாம் பலப்படுத்தி நிற்க வச்சிச்சு. என்னாலெல்லாம் நாங்கள்லாம் அற்பமான ஆளுங்க தான், எங்களனாலெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னுடைய சுயசக்தினாலேயோ என்னுடைய சுயபக்தினாலேயோ நான் இதெல்லாம் செஞ்சேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதாவது அவனுக்கு அவனுடைய விசுவாசமே அவனை பலப்படுத்தினதுன்னு அப்படி தானே வசனம் இருக்குது. நான் அதெல்லாம் ரெஃபரே பண்ணல. பாருங்கள், சுயசக்தினாலாவது சுயபக்தினாலாவது அப்படி தான் நாங்கள் நடக்க பண்ணோன்னு என்னையெல்லாம் நோக்கி பார்க்காத, ஆண்டவரை நீ நோக்கி பாரு. அவருடைய நாமத்தை பற்ற விசுவாசத்தினால அவருடைய நாமம் அது மாதிரி காரியத்தெல்லாம் செய்யும். அவருடைய நாமத்தை வல்லமை உள்ள நாமம், அவருடைய நாமம் மகிமை உள்ள நாமம், அவருடைய நாமம் மகத்துவம் உள்ள நாமம். அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது பிசாசு நடுநடுங்குன்னு தான் வசனமே இருக்குது, பிசாசு ஓடுன்னு தான் இருக்குது. அதனால வேண்டி என்னென்னா அவருடைய நாமந்தான் அந்த செஞ்சிச்ச ஒழிய, அதாவது என்னென்னா நாங்கள் செய்தோன்னு நம்ம சொல்லவே முடியாது எந்த விதத்தில். இவங்க சொன்னது பாருங்கள், அதை தான் சொல்கிறாங்க. அங்கே நாங்கள் என்னென்னா உம்முடைய நாமத்தினால தான் நாங்கள் எல்லாமே செய்தோன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் என்னென்னா ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவங்க தங்களுடைய அதாவது கிரியை செய்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவங்க நடக்கலை. தன்னுடைய காரியங்கள் எல்லாம் அவங்க கிரியை நடப்பிக்கல. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நீ நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காண்டி எவ்வளோ காரியங்களை நம்ம செய்யாமல், அதாவது நற்கிரியைகளை நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்காமல் நம்முடைய ஜீவியம் துன்மார்க்கமாக காணப்பட்டு நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியமில்லாத காணப்பட்டால் அதெல்லாம் நம்முடைய நிலைமை பரிதாபமாக காணப்படும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த யோவாசு காணப்படும் பொழுது தேவன் பார்த்திங்கன்னா, தேவன் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அழைத்தவர்களை தெரிந்தெடுத்தவர்களை உடனே பார்த்திங்கன்னா தண்டிக்க மாட்டார். கொஞ்ச நாள் விடுவார். கொஞ்ச நாள் விட்டதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலரை கொண்டு எச்சரிப்பார். அதாவது சிலரை கொண்டு பார்த்திங்கன்னா அவங்களே பாருங்கள், சிலர்லாம் பாருங்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க, என்ன பிரதர் ஒரு காலத்தில் இப்படிலாம் இருந்தீங்க, இன்றைக்கி என்ன இப்படி போயிட்டீங்க, ஒரு காலத்தில் இதெல்லாம் ஆண்டவருக்காண்டி செஞ்சீங்க, இன்றைக்கி ஏன் இதுமாரி யார் மேலேயோ உள்ள வருத்தத்தை நிமித்தமாக, யார் மேலேயோ உள்ள கோபத்தை நிமித்தமாக ஆண்டவருக்காண்டி ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சிலரை கொண்டு, அதான் நான் தான் சொல்கிறேனே, நாயை கொண்டு ஆண்டவர் பேசுவார், அதே நேரத்தில் கழுதையை கொண்டு கூட ஆண்டவர் பேசுவார். இவன் என்ன அற்பத்தனமானவன் நம்மகிட்ட ஆலோசனை சொல்கிறேன்னு நம்ம என்ன நினைக்கணும், ஒருவேளை இவ்வளோ நாளாக நம்மளும் இப்படி இருந்துட்டோம், ஒருவேளை இவனை கொண்டு பேசான்னு. இவன் பாருங்கள், அந்த பின்மாற்றத்தில் போனதுக்கப்புறம் ஆண்டவர் அங்கே ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. யாருன்னா, அதாவது என்னென்னா இது யோவாஸ், அதாவது யோய்தா, அதாவது ஆசாரியனுடைய மகனை பார்த்திங்கன்னா அங்கே அனுப்புகிறாரு. அதுக்கு முன்னாடி அநேகர் தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க. ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா இவனை அனுப்புகிறார். 2 நாளாமல் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் பாருங்கள். தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனாகிய சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்துக்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனையெல்லாம் மீறுறதுன்னா, இவன் விக்கிரகத்தை மறுபடியுமாக விக்கிரத்தோப்பை கொண்டு வந்ததுக்கப்புறம் அவன் பாருங்கள் எதிர்த்து நின்று அவன் சொல்கிறான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை. இதனால் நீங்கள் சித்தி பெற நீலாம் ஆசீர்வாதமாகவே இருக்க மாட்டீங்க, நீலாம் கர்த்தரை விட்டுட்ட, நீ என்ன இப்படிலாம் போயிட்டேன்னு சொல்லிட்டு இதனால் நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டாய், சித்தி பெற மாட்டீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான் என்று பார்க்குறோம். உடனே பாருங்கள், அவனை கொண்டு தேவனை எச்சரிக்கிறாரு. ஆனால் எச்சரித்த பொழுது கூட இவன் யோவாஸ் அவன் பாருங்கள் திரும்பி கூட பார்க்கல. அவன் அவன் மேலே கோபப்பட்டான். அவன் மேலே பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா அவன் மேலே அவனை பழி வாங்கணும்னு சொல்லி நினச்சி
அவன் பாருங்கள் கூட இருந்தவர்களை எல்லாமே அவனை கல்லெறிஞ்சு கொள்ளுங்கன்றான். பாருங்கள், அந்த இடத்துல அவனை கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. பாருங்கள், ஒரு ப்ராப்பர்ட்டு அவன் செய்த குற்றத்தை உணர்த்துவதற்காக தேவன் அனுப்பின நபர். ஆனால் அவன் பாருங்கள் அந்த இடத்துலையே அவனை பார்த்திங்கன்னா கல்லெறிஞ்சு கொண்டுட்டானுங்க. அடுத்த வசனமா அது அதனால அவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி பாருங்கள் ராஜாவின் கற்பனையின்படியே கல்லறிஞ்சு கொண்டுட்டாங்கன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கும் பாருங்கள் நிறையா பேர்த்துக்கு இதுமாரி தேவன் பேசுகிறதான வார்த்தைகளை எச்சரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம மேலே கோவப்படுறாங்க, நம்ம மேலே பார்த்திங்கன்னா வருத்தப்படுறாங்க. என்னையே தான் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, கடிந்து கொண்டுட்டு இருக்கிறாங்கன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய அது தேவன் ஒருவேளை அனுப்புனார் என்று அது சிந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா நேரமே கிடையாது. இவன் பாருங்கள் சடனாக கல்லெறிஞ்சு பாருங்கள், விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டவளை தான் கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிவிட்டு மோசையின் பிரமாணம் இருக்குன்னு சொல்லிவிட்டு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர்கிட்டயே கேட்டானுங்க. இவன் என்ன அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவத்தை செஞ்சானா இவன்? பாருங்கள், அந்த இடத்துலையே தேவாலயத்திலே கல்லெறிஞ்சு கொண்டாங்க. இவன் பாருங்கள் எவ்வளோ பெரிய நன்றி கெட்டவன்றதை முதல்ல நம்ம நினைக்கணும். அதாவது என்னன்னா, இதே அவனுடைய தகப்பன் பாருங்கள், அவனுடைய தகப்பன் தான் யோய்தாவின் குமாரன் தான் அங்கே பாருங்கள் சொல்லப்பட்ட. யோய்தாவின் குமாரன் மேலே ஆவி இறங்கினதின் நிமித்தமாக அவன் என்னென்னா யோய்தாவின் குமாரனாகிய சகரியா அவன் என்னென்னா அந்த வார்த்தையை சொல்கிறான். நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள், தேவனை விட்டு விட்டீங்கன்னா நீங்கள் சித்தி பெற மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இது பண்ணுறான். அவன் பாருங்கள் நன்றி கெட்டத்தனம். 7 வயசில் நம்மளை ராஜாவாக்குனாரு, இத்தனை வயசு வரைக்கும் நம்மள என்னென்னா அன்னைக்கே சிலர் கூட சொல்லுவாங்க, சில வீட்டில் சொல்லுவாங்க பாருங்கள் பிள்ளைங்களை. அதாவது என்னென்னா அன்றைக்கே என்னென்னா நான் கஷ்டப்பட்ட நேரத்துலேயே உன்னையெல்லாம் கொண்டு இருந்தேன்னா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைக்கு ஆளாக மாட்டேன் நான். ஏன்னா ஒழுங்காக வளர்க்காம பின்னாடி உள்ள பிரச்சனை. அப்போ சிலர் சொல்லுவாங்க இதுமாரி. இந்த வார்த்தை எப்படியும் நான் நிறையா பேர்த்திட்ட வாயில் நான் கேட்டிருக்கேன். இவனை அப்போவே கழுத்தை நெரிச்சி கொண்டு இருந்தால் எவன் மருந்தா கேட்டிருப்பான். இன்றைக்கி பாருங்கள் இவ்வளோ பெரிய ஆளாகிட்டு நம்மளே எதிர்த்து கேட்குறான். நீ என்னை எதுக்கு பெற்ற, என்னை எதுக்கு இப்படி வளர்த்த, என்னை எதுக்கு இதை பண்ணுன அதை பண்ணுன்னுட்டு அன்றைக்கே சொன்னாங்க சிலர்லாம். நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற, பேசாமல் இவனை தூக்கி விட்டேறினானுங்க. அன்றைக்கே செஞ்சுருந்தேன்னா இன்றைக்கி நான் நிம்மதியாக இருந்திருப்பேன்னு எத்தனையோ தாய்மார் சொல்கிறத நம்ம நன்றாக அறியலாம். இந்த யோய்தா பாருங்கள், இவன் நினச்சிருந்தான்னா அவனை பார்த்திங்கன்னா யோவாசாய் இப்படி எடுத்து அவனை ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு ராஜாவாக ஆக்கணுன்னு அவனுக்கு என்ன பெரிய இதாக, இல்லாட்டி ஆண்டவர் அவனோட சொன்னாரா? இருந்தாலும் என்னென்னா அவன் பாருங்கள் எப்படியும் ராஜாவின் சந்ததியில் ஒருத்தன் எப்படியும் ராஜ்யபாரம் பண்ணணும், எப்படி யூதா கோத்திரத்தார் அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக பண்ணாங்க. இவனோட நன்றி கெட்டத்தனம் பாருங்கள் எவ்வளோ மோசமான காரியத்தை இது பண்ணிச்சுன்னு. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட அவங்கள விடவே மாட்டார். நம்ம நினைக்கிறோம் சிலர் என்னென்னா சில அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக எழும்பி சில காரியத்தை நம்ம செய்துட்டா நம்முடைய ஒரு வேளை பலத்தினால செய்யலாம், நம்முடைய பராக்கிரமத்தினால செய்யலாம், நம்முடைய ஆள் பலத்தினால செய்யலாம், ஒருவேளை பணபலம், ஒருவேளை நம்ம மேலே நடத்திப்புக்காரர்களை காட்டிலும் நம்மளிடத்தில் அதிகமாக இருக்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம். ஆனால் பார்த்திங்கன்னா தேவன் அதை விடவே மாட்டார். இவனுடைய நிலைமை பார்த்திங்கன்னா இவனையும் பாருங்கள் ஜனங்களே கொண்டுட்டானுங்க. அந்த பின்னாடி அந்த அதிகாரத்துலேயே பாருங்கள் இருக்கும். நான் வசனம் எடுக்கல, அந்த 24ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் பாருங்கள், 2 நாளாகம 24. பாருங்க, இவனுடைய இரத்தப்பழிய நிமித்தம் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி பாருங்கள் படுக்கையிலேயே அவனை என்னென்ன காலி பண்ணிட்டாங்க. யார்? ஜனங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய பாருங்கள், தேவன் என்னென்னா பட்டயத்தை எடுத்தான், பட்டயத்தினால தான் சாவான். அதேமாரி பாருங்கள், அதுதான் அப்படி தான் வசனம். அதனால் வேண்டி என்னென்னா தேவன் அநீதி, நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன், நம்முடைய தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஒருவேளை நம்முடைய பலத்தினால காரியத்தினால அநேக காரியத்தை இது பண்ணியிருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா தேவன் அதை கண்டுக்காமல் விடுகிற தேவன் அல்ல. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு இடத்துல இருக்கிறது பிடிக்கல, இது பண்ணலைன்னா அவங்களுக்கு எதிராக நம்ம செயல்பட்டு ஒரு கூட்டத்தை கிளப்பிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு சில சர்ச்சிலெல்லாம் அது மாதிரிலாம் நடக்கும். ஆனால் நான் சிறு வயதுலேருந்தே நான் சர்ச்சில் இருந்து வந்தது நிமித்தமாக எத்தனையோ குடும்பத்தை நான் அது மாதிரி பார்த்துருக்கேன். அந்த குடும்பத்து சந்ததி ஒரு ஆள் கூட இன்ன வரைக்குமே இல்லை.
அந்த சந்ததியே இல்லை, அப்படியே அழிஞ்சிருச்சு. இத்தனையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 2 பேரை கல்யாணம் பண்ணவன் அப்படி இருந்து கூட அவனோட சந்ததி நிற்கல. அதுக்கு என்ன சொல்கிறீங்க இதுமாரி? ஏன்னா தேவன் அப்படிப்பட்டவர்களை விடவே மாட்டார். அதனால தான் என்னென்னா பிடிக்கலன்னா நம்ம பாட்டுக்கு என்னென்னா ஒதுங்கி போயிட்டே இருக்கணும். நம்ம என்னென்னா சரி நமக்கு விருப்பமான இடத்துல இன்றைக்கி என்னென்னா அநேகருக்கு என்னென்னா அநேக திரளான தங்களுடைய இருதயத்துக்கு கேட்டதான திரளான மேய்ப்பர்கள் இருப்பது நிமித்தமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் இப்படி நன்றி அறிதல் இல்லாதவர்களாக தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காணப்பட்டு கொண்டிருக்காங்க. கடைசி நாட்களில் இப்படிப்பட்டவர் தான் இருப்பாங்கன்னு சொல்லி தீமோத்தேயுவில் சொல்கிறாரு பாருங்கள். 2 தீமோத்தேயு 3:1 5 வர அநேக காரியங்களை சொல்லிட்டு வராங்க. கடைசி காலங்களே கொடிய காலங்கள் வருமென்று, கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியம், அதில் பாருங்கள் நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் காணப்படுவார்கள் என்று அதில் பாருங்கள் ஒரு 15 காரியத்தை சொல்லிகிட்டே வராரு. அதில் பாருங்கள் நன்றி அறிதல் இல்லாதவர்கள். இன்றைக்கி பாருங்கள் நம்ம நல்லதுக்கு சொல்கிற காரியத்துக்கு அவங்களுக்கு கோபந்தான் வருதே ஒழிய, ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிராக செயல்பட்டு பெற்ற நன்மைக்கு கூட அவங்க நினச்சி பார்க்காம நன்றி அறிதல் இல்லாதவர்களாக தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காணப்பட்டு கொண்டிருக்காங்க. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் இவனுடைய ஓட்டம் பாருங்கள் ஆரம்பம் நன்றாக தான் இருந்துச்சு, ஆனால் முடிவு பாருங்கள் இவன் பிதாக்களின் கல்லறையிலே இவனை என்னென்ன சேரலன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா அவனுடைய நிலைமை எப்படி ஆணிச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் அவனுக்கு இவ்வளோ தூரம் அவனுடைய அப்பா யோய்தா இவ்வளோ தூரம் நமக்கு என்னென்ன இவ்வளோ நன்மையான காரியங்களை செய்தார்னு அவன் நினைக்கல. இப்படிப்பட்ட நன்றி அறியாதவர்களுடைய இருதயம் பார்த்திங்கன்னா உணர்வு இல்லாதவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று ரோமர் 1:21 பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க பாருங்கள் கடைசி பகுதியில் பார்த்திங்கன்னா செய்யும் உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தேவனை அறிந்திருந்தோம் தேவன் என்று அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தவான்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க நம்ம பிரயாசப்படுவதான் நம்ம அவங்களுக்கு செய்கிற நன்றியான காரியம். மற்றபடி பணத்தையோ பொருளையோ இது நிமித்தம் நம்ம கொடுப்பது நிமித்தமாக அவர்களுக்கு நம்ம நன்றி செலுத்துவது கிடையாது. அதே நேரத்தில் அவங்க சொல்கிறதான வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படி அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுப்பதே நம்ம அவர்களுக்கு செய்கிறதான நன்றியான காரியங்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபையை பார்த்து சொல்கிறாரு, அதாவது என்ன புத்தி இல்லாத கலாத்தியரே நீங்கள் சத்தியத்தை விட்டு சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகும்படிக்கு உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக தரிசனம் ஆகலையான்னு சொல்லிட்டு அடுத்த 3ஆம் வசனம் சொல்கிறார், ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களா? இவ்வளவு புத்தியினரா என்று கேட்குறாரு. அதாவது என்னென்னா இவ்வளவு பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களே இன்னும் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த வசனத்தில் பாருங்கள், இவ்வளவு பாடுகளையும் இத்தனை பாடுகளை வீணாய்ப்பட்டீர்களே, அவைகள் வீணாய் போயிட்டு என்று அவர் கலாத்திய சபையை குறித்து பார்த்திங்கன்னா வருத்தப்படுறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை ஆவியில் ஆரம்பித்தோன்னா கடைசி வரை அந்த ஆவிலேயே நம்ம என்ன முடிக்கிறவளாக இருக்கணும். ஆவிக்குரியவர்கள்னால் கடைசி வரை நம்ம ஆவிக்குரியவர்களாக இருந்து நம்முடைய முடிவு காணப்பட வேண்டும். ஒருவேளை ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், முடிவு பார்த்திங்கன்னா சம்பூர்ணமாக காணப்பட வேண்டும். நம்மளை அதாவது என்னென்னா இப்படிப்பட்ட அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளெல்லாம் ஏன் தேவன் வைத்திருக்காருன்னா அவருடைய வார்த்தையின்படி கிறிஸ்து என்னென்னா அதை தான் எபேசியரில் அவர் சொல்கிறார். எபேசியர் இந்த அதோட முடிச்சிடலாம். எபேசியர் 2:19 22 வரைக்கும் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்கிறதான அஸ்திபாரத்துமே கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள், அதுக்கு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவர் மேல் நீங்களும் தேவனுடைய ஆவியினாலே வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று அங்கே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அதனால் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்புவதற்கு நமக்கு ஒரு ஆசாரியன் தேவை, நமக்கு ஒரு நடத்திப்பு தேவை, நம்ம வழி நடத்துகிற ஒருத்தர் தேவை. நம்ம பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு செய்தியை எங்கேனாலும் கேட்கலாம். நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துட்டும் கேட்கலாம்,
இன்னும் வேறு எங்கேயாச்சும் கூட உட்காந்துட்டு கூட நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி அப்படிப்பட்ட அட்வான்ஸ்டில் வந்துருச்சு. அதனால வேண்டிய என்னென்னா நம்ம அப்படி தானே இல்லை, அப்புறம் அப்படி இல்லைன்னா இதெல்லாம் அவர் எழுதி வச்சுருக்கவே மாட்டார். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்கிறதானே அஸ்திபாரத்தின் மேல் நீங்கள் கட்டப்பட்டதுன்னா அவருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் என்னென்னா கட்டப்படணும். அதுக்கு என்னென்னா கிறிஸ்து மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறாரு. அந்த கிறிஸ்துவின் அவர் தலைக்கல்லாக இருக்காரு. அது மேலே நம்ம அவர் கூறுகிறதான வார்த்தையை கேட்டு அது மேலே நம்ம மாளிகையாக இசைவாக இணைக்கப்பட்டு நம்ம ஆலயமாக கட்டி எழுப்பப்படுகிறோம். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையை வெளிப்படும் நாள் வெகு சீக்கிரமாக இருக்கிறது. அதனால் நம்ம எல்லாம் அதுக்கெல்லாம் ஆயத்தமாகவும் தேவன் தாமே நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான்